ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்மளோட தோட்டத்து விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு சில விதைகள் வந்து நட்டிருக்கோம். இன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிறதுனால ஒரு சில விதைகள் நட்டிருக்கோம். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் தோட்டத்து விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம தோட்டத்தில் இன்னும் என்னென்ன நாற்றெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம டைரெக்டாக தோட்டத்துக்குள்ளே போகலாம். காலையில் துணிமணியெல்லாம் துவைச்சி காய போட்டேன்னா, காய போட்டு முடித்த உடனே தோட்டத்து வேலையில் இறங்கிட்டேங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தோட்டத்து வேலை செஞ்சுருக்கேன். ஒரு துண்டை வந்து நல்லா வெட்டிட்டு களையெல்லாம் நல்லா செதுக்கி களையை முடிஞ்ச அளவுக்கு அரிசி போட்டுட்டு கொஞ்சம் களையை வந்து வெயிலில் கொஞ்சம் உணரட்டும், நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி போட்டிருக்கேன். அது காயறதுக்குள்ளே அந்த பீன்ஸில் ஒரு சில களைகள் இருந்துச்சா, அந்த களையை எடுத்துட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அப்படியே என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சேன், பேலன்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் வெட்டிட்டு இந்த கொத்தமல்லி செடிகளெல்லாம் இன்னொரு 20லேருந்து 25 நாள் அவ்வளோதாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வீட்டுக்கு வந்து கொத்தமல்லி தேவைப்படும் பார்த்திங்களா, அதனால தான் ஒரே ஒரு பேடில் வந்து கொத்தமல்லி போட போகிறோம், இன்னொரு பேடில் இன்னொரு விதைகள் வந்து போட போகிறோம். பேடு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு துண்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி அதில் தான் விதைப்பாவும் விதையும் போடுவோம். அந்த மாதிரி செய்வோம். நம்ம தோட்டத்தை பொறுத்தளவுக்கு முழுக்க சாணி உரம் தாங்க அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டு வாசலில் காலையில் மாடு பற்றிட்டு போவாங்களா, மாடு வந்து கரெக்டாக நம்ம வாசலை தாண்டும் போது சாணி போட்டுருவோம். அந்த சாணியெல்லாம் அள்ளி உடனே தோட்டத்துக்குள்ளே போட்டுருவோம். இப்போ இதில் போடக்கூடிய விதை வந்து இந்த விதை தாங்க. கறி மிளகா விதையும் இருக்குது, காரமான மிளகாவும் இருக்குது. அதுக்கப்புறம் காந்தாரி மிளகா விதையும் வந்து இதில் வந்து போட போகிறோங்க. காந்தாரி நாற்றும் 1-2 நாற்று நம்ம தோட்டத்தில் ஆல்ரெடி இருக்குது. அதில் இப்போ தான் சின்னதாக பூ போட்டிருக்கு, காய் போட்டிருக்கு. அப்புறம் கொஞ்சம் கறி மிளகாக்குள்ளே அந்த கறி மிளகா வாங்கிட்டு வரும்போது அதில் ஒரு சில காய் வந்து பழுத்து இருந்துச்சுங்க. அதில் உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்து ஒரு துணியில், நல்ல காட்டன் துணியில் கட்டி அடுப்புக்கு மேலே கட்டி போட்டிருந்தேன். ஏன்னா அப்படி போட்டோன்னா தான் அந்த விதை நடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இதே பேடில் அந்த கறிமிளகா விதையும் பாவி விட்டாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக மண் எடுத்து போட்டு விடணுங்க. அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி நம்ம ஒரு துண்டில் ஒரு பேடில் வந்து போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தாச்சு. இந்த விதை தான் ஒரு டைம் எங்களுக்கு வந்து பீட்ரூட் விதையை கொடுத்துட்டாங்க. அதனால கொஞ்சம் காமெடி ஆகிப்போச்சு. இந்த டைம் வந்து கரெக்டாக பண்ணியாச்சுங்க. இந்த கொத்தமல்லி நமக்கு ரொம்ப தேவைப்படுது, அத்தியாவசியத்துக்கு தேவைப்படுது. இப்போது கடையில் போய் தான் வாங்கணும். இங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக கொத்தமல்லி கிடைக்காது. ஒரு சில தோட்டத்தில் இருக்கலாம், ஆனால் கடைகளில் கிடைக்காது. மூணார் போய் தான் வாங்கணும். அதனால தான் நம்ம தோட்டத்தில் ரிஸ்க் எடுத்து போட்டது. நமக்குன்னு ஒன்று இருந்தால் தான் அவசரத்துக்கு உதவியாகும். யார்கிட்டையும் நம்ம போய் கேட்டு நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தோட்டத்திலே போட ஆரம்பித்தாச்சு. பின்ன பீன்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க. காயெல்லாம் ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20-25 காய் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு. இப்போது அந்த பேரில் மல்லி விதை போட்டுட்டு மண்ணை லைட்டாக மேல்டாக்கில் போட்டு விட்டேன். இப்போ இந்த பேர்லேயும் போட்டுட்ருக்கேன். புதினாவும் சூப்பராக வந்திருக்கு. அங்கங்கே வேர் பிடிச்சி நல்லா கொடி மாதிரி படர ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த தோட்டத்து முக்கில் பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்கேன். சாமிக்கு பூ பறித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேயும் ஒரு 4-5 பூ பூத்து பறிச்சாச்சு. என்னதான் நம்ம காய்கறியெல்லாம் கடையில் போய் வாங்கி சமைச்சாலும் நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்திலேயே விதை போட்டு வளர வச்சு அதுக்கு உரம் போட்டு நம்ம கையாலே வேலை செஞ்சு அதை பறித்து நம்ம கையாலே சமைச்சு சாப்பிடும்போது உண்மையிலே அதோட ருசி வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்து நம்ம கையாலே நம்ம வளர வைக்கிறோமா, அது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு புதினா செடிகளை வந்து காமிக்கிறேன். ஒரு சின்ன குச்சி தாங்க எடுத்து வச்சோம். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கொடி படர்ந்து அங்கங்கே அப்படியே அது படர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு புதினா துவையலோ, புதினா சட்னியோ, புதினா சோறோ கிண்டணும் அப்படின்னா நம்ம அங்கங்கன்னு தேடி அலையாமல் நம்ம தோட்டத்துக்கு வந்தோமா, 2 இலையை பறிச்சோமா, சமைச்சோமான் இருக்கும். பீன்ஸ் செடி பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இல்லையா? ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா நல்ல காய் போட்டிருக்குங்க, சூப்பராக இருக்குது. இடைக்கு அந்த காற்று அடித்ததுனால ஒரு சில பூக்கள் வந்து உதிர்ந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. இது மிளகா நாற்று, அதுலேயும் காய் போட்டிருக்கு. இது காந்தாரி செடியா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு. ஏன்னா அந்த நாற்றும் நான் நட்டு விட்ருக்கேன். சரி வளர்ந்து வரட்டும் பார்ப்போம் அப்படின்னாங்க. அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்த கருவேப்பிலை நாற்று, பின்ன இந்த வெண்டைக்காய் விதை, கத்திரிக்காய் விதையெல்லாம் கொண்டு வந்து போட்டு விட்டாங்க. ஒன்றுமே வரலங்க. அந்த கருவேப்பில் மட்டும் ஒரு மாதிரி பழுத்து இருக்குது. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில.
ஓரமாக நிழல் படுற இடத்துல தான் வச்சுருக்கோம். பின்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளி வீட்டில் வந்து உள்ளி வந்து முளைச்சிருந்துச்சா அந்த உள்ளியும் அங்கங்கே நட்டு விட்டேன். பூண்டு நட்டு விட்ருக்கேன். இஞ்சி முளைச்சதையுமே தோட்டத்தில் வந்து நட்டு விட்ருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நம்ம தோட்டத்தில் எங்கேயோ தப்பி முளைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த பீன்ஸ் செடி தாங்க. காய் நிறைய போட்டிருக்கு பார்த்தீங்களா? அப்பப்போ வருவேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்து களையெல்லாம் எடுத்து விட்ருவாங்க. இப்பயும் பார்த்தீங்களா களை இல்ல. ஒரு சில சின்ன சின்ன களையா தான் இருக்குது. வளர வளர டக்குன்னு எடுத்து விட்டுறலாம். நல்லா இருக்கு பாருங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அக்கா தோட்டத்து வீடியோ போடுங்க. இப்போ தோட்டத்தில் என்னென்ன பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி இன்னைக்கு அதை ஒரே வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெயில் இருக்குது, கொஞ்ச நேரம் வெயில் இருக்குது, அப்படியே போயிடுது. பின்ன இது ஆரஞ்சு இஷ்டம் போல் காய்ச்சிருக்குங்க. ஆனால் என்னென்னா அந்த பழம் ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஆசைப்பட்டெல்லாம் சாப்பிட முடியாது, அப்போ சளி பிடிச்சிரும். ரொம்ப புளிப்பாக இருக்குது. புதினாவும் சூப்பராக இருக்குது. உள்ளி பூண்டு எல்லாமே நல்லா வந்திருக்குங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களோட தோட்டத்தில் என்னென்ன நட்டிருக்கீங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ.